மார்னிங் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. என்னன்னா, இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்டு. இந்த டிக்கெட் டு ஃபினாலேவை வின் பண்ண போகிறவங்க யாராக இருக்கும்? நீங்கள் அந்த டிக்கெட் டு ஃபினாலேவை வின் பண்ணாமல் தடுக்கக்கூடிய யுக்தி என்னவா இருக்கும்? அதை சொல்லுங்கள், பேர் சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு அர்ச்சனாவும் விஜயும் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்து விளையாட முடியாது. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அந்த வாய்ப்பை இழந்துட்டாங்க இல்லையா? ஸோ அர்ச்சனா யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, மணி, மாயா, அதுக்கப்புறம் நிக்சன், விஷ்ணு, இவங்க 4 பேரும் ஃபிசிக்கலாக வந்து டாஸ்க்கெல்லாம் நல்லா வின் பண்ணுவாங்க அப்படின்றதுனால அந்த 4 பேரில் யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ரவீனா யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, விசித்ரா. அஃப்கோர்ஸ் விசித்ரா வந்து மென்டலி ஸ்ட்ராங் அவங்க, அதனால் அவங்க வந்து வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பூர்ணிமா யாரை சொல்கிறாங்கன்னா, ஃபிசிக்கல் டாஸ்க்னால் மணி கண்டிப்பாக வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே மாயா, மணி 2 பேர் டாஸ்க் நடக்கும்போது மணி வின் பண்ணிட்டார். ஸோ ஃபிசிக்கலாக மணி கொஞ்சம் வின் பண்ணுவார்னு மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய பேர் மணி பேரை தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தினேஷ் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் விஜய் வர்மா ரொம்ப ஸ்ட்ராங் ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு. மணி, விஷ்ணு பார்த்திங்கன்னா சில டைம் ட்ரிப் ஆக வாய்ப்பு இருக்குது. அவர் டென்ஷனாக எமோஷனலி வந்து அவங்களாம் ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. விசித்ரா யாரை சொன்னாங்க அப்படின்னா, முதல்ல ஃபிசிக்கலாக நான் தகுதியா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் விசித்ரா 2-3 பேர் சொன்னாங்க, நான் ஃபிசிக்கலாக ஸ்ட்ரென்த் கிடையாது, இருந்தாலும் எனக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணால் ஓரளவுக்கு நான் வித்ஸ்டாண்ட் பண்ணுவேன், 10 நிமிஷம் நிற்கிறது 1/4 மணி நேரம் நிற்பேன், எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். இன்னொன்று, டிக்கெட் டு ஃபினாலே யார் வின் பண்ணாலும் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் வின் பண்ணாலும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து யார் வின் பண்ண தகுதி உடையவர்கள் அப்படின்னா, மாயா, அவங்க ஃபிசிக்கல் டாஸ்க் நல்லா விளையாடுவாங்க. தினேஷும் விஷ்ணு வந்து எமோஷ்னலி ட்ரிகர் பண்ணால் அவங்க வந்து ட்ரிப் ஆகிடுவாங்க, அதனால் அவங்க ஸ்ட்ராங் கிடையாது, மென்டலி ஸ்ட்ராங் கிடையாதுன்னொடனே தினேஷ் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு விஷ்ணு கிட்ட. மோஸ்ட் ப்ராபப்ளி யாருமே பூர்ணிமா பேரை யூஸ் பண்ணல, ரவீனா பேரை யூஸ் பண்ணல. விஜய் வந்து விஷ்ணுவையும் தினேஷையும் சொல்லிட்டு இருந்தாரு. விஷ்ணு வந்து டாஸ்க் விளையாடுவார், பட் எமோஷ்னலாக கொஞ்சம் பிரேக்கப் ஆவார் தான். பரபரப்பான ஒரு கட்டத்தை நெருங்கியிருக்கும். இது வரைக்கும் டாஸ்க்கே உருப்படி இல்லாமல் இருந்தது. இந்த டாஸ்க்காவது ஏதாவது சுவாரஸ்யமாக இருக்கா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு யார் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணணும்னு ஆசையாக இருக்கோ அந்த நபரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் நான் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.